ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிடியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 4 பெரிய சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், ஆஃப் லெமன் எடுத்திருக்கோம். லெமன் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். அப்புறம் நமக்கு 5 வெங்காயம், சிக்கன் பார்த்திங்கன்னா 1 kg எடுத்திருக்கோம். ஸோ 1 kg சிக்கனுக்கு நம்ம 1 kg ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா பார்த்திங்கன்னா 1 கட்டு ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்து கறி மசாலா பட்டை, நமக்கு பிரியாணி இலை, சோம்பு இது எல்லாமே மிக்சடாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே ஆட் பண்ணியிருக்கோம். நெய் வந்து நமக்கு தேவையான அளவு. அரிசி பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குமோ அந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கறி மசாலா பட்டை எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ அழகாக அது வந்து பொரிஞ்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்க விடணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் ஆட் பண்ணதுமே நம்ம பச்சை மிளகாவையும் அதோடு சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. ஸோ அது கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வதக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வதக்கணுமோ அதே மாதிரி நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு இப்போ எண்ணெய் வருது பார்த்திங்களா, ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா புதினாவை ஆட் பண்ணிடலாம். புதினாவும் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதான தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியுமே பார்த்திங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான், நல்லா வதங்க விடணும். ஸோ நமக்கு வந்து இப்போது வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது. நெக்ஸ்ட் டே நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிறதான சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். பிரியாணிக்கு மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணி இந்த பிரியாணி அந்த சிக்கனை பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூளில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போது வதக்கிருக்கிறதான பேஸ்ட்டு ப்ளஸ் இந்த மிளகாய் தூளில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதிலே வேக வைக்கணும். இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் திரண்டு வரும். தண்ணியோ எண்ணெயோ நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டாம். வருது பார்த்திங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிக்கனில் இருக்க எண்ணெய் வரும். ஸோ தண்ணியுமே உங்களுக்கு அதிலே கிடைக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கழுகி வச்சுருக்கிறதான அரிசி ஆட் பண்ணிடலாம். ஸோ அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கிளறிட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். ஸோ மூடிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வாசர் வைக்க வேண்டாம். வாசர் இல்லாமல் ஜஸ்ட் சும்மாவே அப்படியே மூடி வச்சா போதும். லாக் பண்ணிக்கோங்க. வாசரோ விசிலோ வைக்க வேண்டாம். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கொதி வந்திருக்கும். கொஞ்சமாக நமக்கு வெந்திருக்கும். ஒரே ஒரு பெரட்டு, நீங்கள் ஒரு பெரட்டு மட்டும் அழகாக அப்படி பெரட்டி விட்டீங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்க பகுதி மேலே வந்துடும், மேலே இருக்க பகுதி கீழே வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து மறுபடியும் நமக்கு அது வேக ஸ்டார்ட் பண்ணோம். தென் அதே மாதிரி குக்கரை மூடி போட்டுட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்கணும். இது கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரியாணி ரெடியாக இருக்கும். அப்புறம் நம்ம வச்சுருக்கிறதுனா ஆஃப் லெமன், அப்புறம் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டு அகெயின் அதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டி எம்மியான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் கூட உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. நான் சீரக சம்பா ரைஸில் செஞ்சுருக்கேன். ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, கொஞ்சம் பிரியாணி அண்ட் ஒரு சிக்கன் பீஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.